பொலிவுடன் மாலை நியூஸ். உதயநிதி வருகை. அவசரமாக சாலையை சீரமைக்கும் நெடுஞ்சாலைத்துறை. சீரமைத்த சில மணித்துளிகளில் சேதமடைந்த சாலையினால் சமூக ஆர்வலர்கள் வருத்தமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலையினை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து திறந்து வைத்தார். அதனையடுத்து அவர் செல்லும் வழி நெடுகிலும் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மணல்மேட்டிலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் சாலை வழியாக சென்றார். அதற்காக மணல்மேடு வைத்தீஸ்வரன் கோவில் நெடுஞ்சாலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக குழாய்கள் பதிக்கும் பணிகள் பல மாதங்களுக்கு முன்பு நடைபெற்று அந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் சாலைகள் சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வந்தது. தற்போது உதயநிதி ஸ்டாலின் வருகையை அடுத்து அவர் இந்த சாலையாக செல்ல உள்ளார் என்பதை அறிந்து அவசர கதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் அதனை சில மணி நேரங்களுக்கு முன்பு அவசரமாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முறையாக தடுப்புகள் வைத்து பணிகள் மேற்கொள்ளப்படாததால் சாலை அமைத்த உடனே அதன் மீது பொதுமக்களின் வாகனங்கள் சென்று சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாகிறது என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.